કેમ છો મિત્રા? બધા સારું છે? અરે મને பிடிக்கும். தமிழில் பேசணும்ல, அது வேற ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான குஜராத்தி ஃபிலிம் பார்த்தேன். அப்படியே பழைய ஞாபகம் வந்துருச்சா, அப்படியே குஜராத்தியும் சேர்ந்து வந்துருச்சு. எஸ் ஃப்ரெண்ட், இங்கே எனக்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே தங்களுடைய பழைய வாழ்க்கையை வந்து பாருங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் தான் இந்த படம். இது குஜராத்துடைய ஸ்டேட்டுடைய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம். நேம் கைப்போச்சி. ஃபிலிமுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதோட லிங்க்கையும் வந்து பார்த்தோன்னாக்க கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபிலிம் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் ஃபிலிமையும் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஹிந்தி டு தமிழ் அப்படின்ற நேமில் வந்து பார்த்தா நம்மளோட சேனல் இருந்தது. இப்போ நம்மளோட சேனலோட நேமை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். இனிமேல் வாய்ஸ் தமிழ் அப்படின்ற நேம்லேருந்து நம்மளுக்கு வீடியோஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய இதயத்திலேருந்து உங்களை எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்னு. ஏன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ தாரே ஜமீன் பர் அப்படின்ற ஃபிலிம் நம்ம பண்ணியிருந்திருந்தோம். அது நம்மளுக்கு 1000 வியூஸ் வந்து பார்த்தா கலந்துருக்குது. நம்மளுடைய இன்னொரு முக்கியமான படைப்பான சிங்கி மிங்கியோடைய ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னா 1000 வியூஸ்க்கு வந்து பார்த்தா நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே பை ஹார்ட்லேருந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்களுடைய படத்தை, எங்களுடைய வீடியோஸை யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ அண்ட் தென் யாரெல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பை ஹார்ட்லேருந்து நாங்கள் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவர் தாங்க கோவிந்த். படத்தில் மொத்தம் 3 ஹீரோ, 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒருத்தவர் தான் இவர். பல ஸ்கூலோட சேர்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸில் தங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமியை பற்றியும் தாங்க இது வரைக்கும் செஞ்ச சாதனையை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஸ்கூல்லையும் ஒழிஞ்சிட்டு இருக்கிறக்கூடிய சச்சின், சானியா மாதிரியான ஆட்களை தேடி பிடிச்சி அவங்களுடைய கோல்ஸ் ரீச் பண்ண வைக்கிறதா எங்களுடைய வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் தாங்க ஓம், நம்ம ஹீரோவோட தேர்ட் ஃப்ரெண்ட். இவர் ஜெயிலில் தன்னோட நண்பர்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சுவத்திலிருந்து அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு ஜெயிலிருந்து அப்படியே வெளியில் வராரு. இவர் ஏன் ஜெயிலுக்கு போனார், அப்படி அவர் என்ன செஞ்சார், இதை எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் படத்தில். அப்படியே ஓம் வெளியில் வந்து பார்த்தா தன்னோட ஃப்ரெண்ட் கோவிந்த் தனக்காக காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பார்க்குறாரு. 2 பேருமே காரில் ஏறி அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தா மேட்ச் ஓடிட்டு இருக்குது. அதை பார்க்கும் பொழுதே நம்மளுடைய ஓமுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். சில மாதத்துக்கு முன்னாடி இறந்து போன சுசாந்த் சிங்குடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் தான் இந்த படம். ஒரு நிமிஷம் உங்களுக்காக நினைவு அஞ்சலி செலுத்துகிறோம் ப்ரோ. வி மிஸ் யூ ப்ரோ. இந்த படத்தில் இவர் ஒரு விஐபிங்க. அட, நம்ம வேலையில்லா பட்டதாரின்னு சொல்ல வந்தேங்க. படத்தில் சுசாந்துடைய நேம் இஷான். அவருடைய ஃப்ரெண்ட் ஓம் கூட உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் கோவிந்த் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தா பொறுப்பான ஆளுங்க. அவர் இசாந்துடைய அப்பா கிட்ட வந்துட்டு பார்த்தோம்னாக்கா தாங்க ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும், கோயில் பக்கத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ண போகிறதாகவும் வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு தங்களுடைய பிஸ்னஸை பற்றி. அப்பாவுடைய மனசு இல்லாமல் வந்து பார்த்தா கோயில் பக்கத்துலலாம் எப்போ பிஸ்னஸ் ஓடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு கேட்டுட்டு இருக்கிறாரு. எப்படியோ வந்து பார்த்தா சமாளிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சமாளித்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்பா கிட்ட வந்து பார்த்தா செக்கையும் வந்து பார்த்தா வாங்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒரு காருடைய ஹார்ன் சவுண்டு கேட்குது. நம்மளுடைய இசானும் அவருடைய ஃப்ரெண்டு ஓமும் வந்து பார்த்தா வேகமாக ஓடி போகிறாங்க. காரில் இருக்கிறவங்களுடைய கண்ணாடியை உடச்சி விட்டு காரில் இருக்கக்கூடிய லைட்டையும் வந்து பார்த்தா உடச்சி போடுறாங்க. அப்பா வந்துட்டு பார்த்தோன்னா வந்து பார்த்தா சண்டை நிப்பாட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. இசான் சொல்கிறாரு, அப்பா இவன் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்துருக்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்காரன்ட்டே வந்துட்டு பார்த்தோம்னாக்கா அப்பா கிட்ட சாரின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்பா, டேய் 2 வருஷம் நீனே வீட்டில் உட்காந்து தண்டை சொல்லி தின்னுட்டு இருக்கிறடா, வரவன் போகிறவன்ட்டுலாம் வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கிற, நீ எப்படா சாரி சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவன், நான் தான் சாரிலாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிடுறேன். அப்பாவும் வந்து பார்த்தோன்னாக்கா தான் கொடுத்த செக்கை வந்து பாரு வாங்கி கிழிச்சும் போட்டுறாரு. டேய் 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தீங்கன்னா போதும்டா, நான் நேரம் செக்கை வாங்கிட்டு வந்துருப்பேன், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் எவ்வளவோ வந்து பார்த்தோன்னாக்கா சத்தம் போட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தா ஐடியாவும் சொல்கிறாரு. ஓமுடைய மாமா தான் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா அந்த கோயிலுடைய ட்ரெஸரியாகவும் இருப்பாங்க. அந்த கோயிலுடைய இடத்துல தான் அந்த ஷாப் இருக்குது. நீ உன் மாமா மட்டும் வந்து பார்த்தா கன்வின்ஸ் பண்ணிடா, பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. கோவிந்த் சொன்ன மாதிரியே ஓமும் அவருடைய மாமாவை போய் மீட் பண்ணுறாரு. மாமா வந்துட்டு பார்த்தோம்னாக்கா சரிடா விட்றா, நீ அக்கா பையன்டா, நான் உனக்கு மாமாண்டா, எதுனா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ வந்து பாரு கடை எடுத்துக்கொண்டு வந்து பாரு அவரும் சொல்லிடுறாரு. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃபைனலாக அவர் கேட்குறாரு, அவர் ஒரு ஹிந்துத்துவா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தலைவரும் கூட, நீ நம்மளுடைய பார்ட்டிக்கு வா, அடிக்கடி வா, கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் வரேன் மாமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கடை கிடச்சாச்சு. கடைக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்டும் கிடச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்தையும் வந்து பார்த்தா க்ளீன் பண்ணுறாங்க. பேக் சைடில் இருக்கக்கூடிய கிரவுண்டையும் வந்து பார்த்தா க்ளீன் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கடைக்கு ஒரு பூஜையை வந்து பார்த்தா போடுறாங்க.
இங்கே நம்ம ஹீரோ குட்டி குட்டி பசங்கள்லாம் பிடிச்சி அவங்களுக்கு கிரிக்கெட் ட்ரைனிங் வந்து பார்த்தா கொடுத்துட்ருக்காரு. அப்போது ஒரு பவுலர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறான், ப்ரோ இங்கே வந்து பார்த்தோன்னா அலின்ற பேட்ஸ்மேன் வந்து பார்த்தோம்னா என்ன பால் போட்டாலும் அடிக்கிறான், எவ்வளோ ஸ்பீடாக போடு, பவுண்ட்ரிக்கு வெளியில் தான் வந்து பார்த்தா பால் போகுது அப்படின்னா. ஸோ இசானும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்குறான். இந்த மாதிரி பால் போடு, அந்த மாதிரி பால் போடு, அவனால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவனும் அதெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறான், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் அங்கே எதுவுமே நடக்கல. என்ன பால் போட்டாலும் வந்து பார்த்தா 6 தான் போயிட்டு இருக்குது. ஸோ திரும்பி வந்து பார்த்தா இசான்ட்ட வந்து சொல்கிறான், ப்ரோ என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ இசாந்தே வந்து பார்த்தா களத்தில் இறங்கிறாரு. அவரே வந்து பார்த்தா பாலையும் போடுறாரு. அவர் பாலையும் வந்துட்டு பார்த்தோன்னா எல்லா பாலையும் வந்து பார்த்தா 6க்கு வந்து பார்த்தா விரட்டி விட்டுறான். மறுநாள் சண்டே. ஸோ தண்ணி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சாங்கும் கூட. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் நம்ம குட்டி மாஸ்டர் அலியோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க பாப்பா கிட்ட வந்து ட்ரைனிங் அனுப்ப சொல்கிறாங்க. உங்கள் பையன் வந்து ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கூட தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்பா வந்து விசாரிக்கிறாங்க, எந்த இடத்துல மேட்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கோவில் இடத்துல அப்படின்றது தெரிஞ்சதுமே வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நம்ம ஓம் மாமா இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில், அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி முஸ்லீம் பார்ட்டியுடைய முக்கியமான மெம்பரி வரும், அதனால் அவருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அண்ட் தென் எப்படியோ வந்து கன்வின்ஸ் பண்ணி பெர்மிஷன் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அலிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அலி போடுற பாலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 6 போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. அவன் ரைட்டில் வந்து நல்லா ஆடுறான், ஆனால் லெஃப்ட்டில் வந்து ஆஃப் சைடில் வந்து அடிக்கவே மாட்டான்ற புரிஞ்சுக்கிறாரு. ஆஃப் சைடில் வந்து பால் போட சொல்கிறாங்க, அவனால் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து அடிக்கவே இல்லை, சுத்தமாகவே அடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு அலிக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு இசான். எப்படி வந்து ஆஃப் சைடில் இருக்கக்கூடிய பாலை வந்து அடிக்கிறது எல்லாத்தையும் வந்து அவருக்கு ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாரு. இசான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால கணேஷும் வந்து இஷாந்துடைய சிஸ்டருக்கு வந்து பாடம் நடத்துகிறாரு. ஆனால் பயப்புள்ள பாடத்தை கவனிக்காமல் வந்துட்டு வாத்தியாரே கவனிக்குது. அவர் கணக்கு நடத்த வந்தாருனாக்கா கணக்கு வாத்தியாரே வந்து கணக்கு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வியாழக்கிழமை என்னோட அவுட்டிங் வந்தே ஆகணும், ஆர்டர் வேறு போடுது. நெக்ஸ்ட் சீனில் நம்மளுடைய குட்டி மாஸ்டர் அலி வர்றான். அங்கே இருக்கிற பசங்க அலியோட பேண்ட்டை கழட்டி விட்டுட்டு கிண்டலும் பண்ணுறாங்க. கோபத்தில் அலி வந்து பசங்களோட சண்டையும் போடுறான். சமாதானம் பண்ணி விட்ட மாஸ்டர் ஆஃபில் வந்து எப்படி ஆடுறது, பாலை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இதெல்லாமே சொல்லியும் கொடுக்குறாரு. பாலும் வந்து ஆஃப் சைட்லேயே வருது, ஆனால் பால் ஆஃபில் வந்து ஃபேஸ் பண்ணாமல் திருப்பி விட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ரைட் சைடில் வந்து அடிக்கிறான். அதை பார்த்தோன்னு வந்து மாஸ்டருக்கு கோவம் வந்துடுது, ஈசானுக்கு வந்து கோவம் வந்துடுது. டே நான் இவ்வளோ நேரம் நான் உனக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன்டா, நீ வந்தோன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறடா, நீ என்னதான்டா நீ கவனிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போட்டு டிக்கிலையும் தள்ளி விட்றாரு. நம்மளுடைய குட்டி மாஸ்டர் வந்து அழுதுட்டு ஓடியே போயிடறான் வீட்டுக்கு. ஒரு பெரிய மாடலில் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் கோவிந்தம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் பண்ணல. ஸோ முடியாதுரா, பணமாக ரெடி பண்ண முடியாதுரா, பேங்க்காரன் லோன் கொடுக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து உடச்சு விட பார்க்குறாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நம்ம பொலிட்டிக்கல் லீடர் இருக்கிறாரில்ல ஓமுடைய மாமா, அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி இசான் சிஸ்டர் வித்யாவும் கோவிந்தும் மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வச்சு இசாந்துடைய சிஸ்டர் வித்யா கோவிந்த் கிட்ட ப்ரப்போஸும் பண்ணுறா. கோவிந்த் அதெல்லாம் முடியாதுப்பா, நீ ஸ்டூடெண்ட்டு, அதுவும் போக என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய சிஸ்டர், அதனால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியோ வந்து பார்த்தோன்னாக்கா கோவிந்தே வந்து கன்வின்ஸ் பண்ணுறா. அப்படியே அவனும் வந்து புலம்பவும் ஆரம்பிக்கிறான். உங்கள் அண்ணனுக்குலாம் வந்து பார்த்தோம்னாக்க இன்னும் பொறுப்பே வரல, ஒரு பெரிய ஷாப்பை போய் எடுக்கணும்னு சொல்கிறான், அது எங்களுடைய பட்ஜெட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவ்வளோ எல்லாம் சரியாக இருமையா, கடவுள் வந்து பார்த்தோன்னா ஏதாவது வழி கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆறுதல் சொல்கிறா. ஸோ அந்த நேரத்தில் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறா, எனக்கு ஷாப் கிடச்சிருச்சு அப்படின்னாக்க நீ என்னையே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போடுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக வெளியில் வராங்க. இசான் சத்தம் போட்டதுனால இப்போ அலி வந்து மேட்ச்சுக்கு ப்ராக்டிஸ்க்கு வர்றது கிடையாது. அலியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அப்படியே அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்பாக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேச வேண்டியிருக்குது, அவங்களையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. கன்வின்ஸ் பண்ணுறான். அலியுடைய ரூமுக்கு போய் எட்டி பார்க்குறான். அலி இங்கே வர்றதில்ல, பட் வந்து அவன் சொல்லி கொடுத்துருந்த பாடம் எல்லாத்தையும் அவங்க வீட்டு சோகத்தில் அழகாக வந்து வரைஞ்சி அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இஷான் போய் பேசுனதுமே அலியும் அக்செப்ட் பண்ணிவிட்டு மேட்ச் ஆடுறதுக்கு வந்துடுறான். இங்கே ஓம் மாமாட்ட நல்ல ஷாப் நல்ல லொக்கேஷனில் கிடச்சிருக்குது மாமா, நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் எனக்கு போதும், ஷாப்பில் எடுத்துடலாம் அப்படின்னு கேட்குறான். மாமாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு 5 lakhs பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக வந்து செலிப்ரேட்டும் பண்ணுறாங்க. இங்கே கோவிந்தும் வித்யாவும் வந்து பார்த்தோம்னாக்கா அட்வான்ஸ் பணம் கொடுக்குறதுக்காக அந்த 5 lakhs எடுத்துகிட்டு வந்து அந்த ஷாப் ஓனர்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே வித்யாவுக்கு வந்து கோவிந்த் எந்தெந்த இடத்துல என்னென்ன திங்ஸ் எல்லாமே வைக்க போகிறோம், எந்த மாதிரி நம்மளுடைய கடை இருக்கும், இதை பற்றி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஐடியா ஷேர் பண்ணுறாரு. அப்படியே ஒரு சூப்பரான சாங். இந்த சாங்கில் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா அந்த பில்டிங் எப்படிலாம் டெவலப் ஆகுது, அதுக்கப்புறமேட்டு
கோச்சிங் வந்து பார்த்தோம்னாக்கா அலியுடைய கோச்சிங் வந்து பார்த்தா எப்படி வந்து பார்த்தா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் இவங்களுடைய லவ் எப்படி டெவலப் ஆகுது, இது எல்லாத்தையுமே ஒரே பாட்டில் வந்து பார்த்தோன்னா அழகாக காட்டுறாங்க. அப்படியே சின்னதாக ஒரு கனவும் காட்டுறாரு கோவிந்த். ஷாப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண மாதிரியும் அப்படியே வித்யாவை மேரேஜ் பண்ண மாதிரியும் ஒரு சின்ன கனவும் காட்டுறாரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நான் சொல்லியிருந்திருந்தேன், ஜெயிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஓம் நினச்சி பார்க்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 26 ஜனவரி 2001 நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், குஜராத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. அந்த நிலநடுக்கத்தை நினைவுபடுத்துகிறாங்க. பில்டிங் எல்லாமே ஆடுது, இடிது, ரோடு கூட உடையுது. மக்கள் எல்லாருமே உயிர் பொழைச்சா போதும்னான்ட்டு ரோட்டுக்கு ஓடுறாங்க. இங்கே கோவிந்த் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். எங்கடா ஓடுறான்னு பார்த்தோம்னா இவங்க அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்களா இல்லையா, அந்த பில்டிங் வந்து பார்க்குறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த பில்டிங் பயங்கரமாக உடஞ்சி போயிருக்குது, மோசமான நிலைமையில் இருக்குது. நம்ம இஷானும் ஓமும் அங்கே வந்து சேர்றாங்க. கோவிந்த் இதை பார்த்து நில குழஞ்சு போகிறான், அழுகிறான், கத்துறான், உடஞ்சி போகிறான். மீதிரக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஆறுதல் படுத்துகிறாங்க, அவனை தேத்துறாங்க. ஹீரோ இஷான் அலியுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அவங்க அப்பாவும் ஊரில் இல்லை, அவங்களோட வீடு எல்லாமே ரொம்பவே உடஞ்சி போயிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே ஈஷான் கொஞ்சம் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே ஓமோட மாமா அவங்க பார்ட்டி சைட்லேருந்து ஒரு கேம்ப் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கடா, நீ கூடவே இருந்து பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதே நேரத்தில் முஸ்லீம் மக்கள் எல்லாத்தையுமே அந்த கூட்டிகிட்டு இங்கே ஓமுடைய கேம்புக்கு வந்து இங்கே வந்து சேர்றாங்க. ஓமோட மாமா இருக்கிறதோ ஒரு ஹிந்து ரிலேட்டடான ஒரு பார்ட்டி. ஸோ அந்த இடத்துல முஸ்லீம் மக்களை வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இவர் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் கெஞ்சி பார்க்குறாரு. முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. டேரெக்டாக வந்து ஓம்கிட்டையும் வந்து போயிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. ஓமும் வந்து நம்மளுடைய மக்களே வந்து நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே நம்மளுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படுதுடா, இந்த நேரத்தில் நம்மளால் இந்த மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. 2 பேத்துக்கு இடையில் வந்து கடுமையான வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. கடைசியில் வந்து கைகலப்பும் வந்துடுது. இஷான் எல்லாரும் முன்னாடியுமே ஓமையை அடிச்சிடுறாரு. 2 பேரும் பிரிஞ்சும் போயிடுறாங்க. இங்கே கோவிந்த் உடஞ்சு போய் படுத்து கிடக்கிறாரு. அவருடைய அம்மா டேய் எழுந்திரிடா, அடுத்து என்ன பண்ணலான்ற பற்றி யோசிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஊர்லேருந்து வந்து அலியோட அப்பா பயங்கரமாக சத்தம் போடுறாரு. அங்கே ஏன்டா எங்களை கூப்பிட்டு போனால், நாங்கள் செத்தா கூட அவங்க யாருக்கும் வந்து கவலை கிடையாதுடா, எந்த ஹெல்ப்பும் எங்களுக்கு கிடைக்காதரா, நீ ஏன்டா அங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஈசாந்த பார்த்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே வித்யா கோவிந்தை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. நீ பில்டிங் பார்க்குறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும்டா, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து இங்கே அடிதடி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கடா, அவங்கள போய் சமாதானப்படுத்துகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் சண்டை போட்டதே இவருக்கு தெரியாது. ஸோ 2 பேரையும் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கோவிந்தும் ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. இஷான் ஷாப்புக்குள்ளே வரான். கடையில் கல்லால் வச்சுருந்த இந்த ஒரு 40,000 ரூபா பணத்தை காணும் அப்படின்னு கோவிந்த் கதறான். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம்டான்னு கதறான். ஈஷான் சொல்கிறான், இல்லை நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் நான் சொல்லவும் முடியலை. சரிடா பணத்தை கொடுறா அப்படின்னு கேட்குறான். இல்லை அலியுடைய வீடு வந்து அந்த பூகம்பத்தில் இடிஞ்சிருச்சுல, அதில் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். டேய் நீ என்ன பெரிய ஹீரோவாடா, நம்மளுடைய மால் இன்னைக்கு உடஞ்சி போச்சுடா, ஓமுடைய மாமாக்கிட்ட நம்ம 5 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கோம்டா, அவருக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம்டா, நான் ஒவ்வொரு ரூபாயை சேர்க்கறதுக்கு நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன்டா, நீ என்னடா நான் மொத்த பணத்தையும் மொத்த உழைப்பையும் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொல்கிறடா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சண்டையே வந்துடுது. ஓமுடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு ஓமுடைய மாமா வந்து வராரு. அவருடைய பொலிட்டிக்கை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றதுக்காக வந்து வராரு. ஏன்னா ஓமுடைய அப்பா வந்து ஒரு முக்கியமான கோவிலில் ஒரு முக்கியமான அர்ச்சகராக அவர் இருக்கிறாரு. அவருடைய ஃபேஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் அவர் வந்தால் நம்மளுடைய பார்ட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்வைட் பண்ணுறதுக்காக வராரு. அவருடைய அப்பாவும் ரொம்ப யோசிக்கிறாரு. கடைசியில் வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை அக்செப்ட் பண்ணி வைக்கிறாரு. ஓமும் கோவிந்தும் ஓமுடைய மாமாவை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. தாங்க வாங்கின 5 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கலான்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ பணத்தை விடுங்கடா, முதல்ல வந்து நீ எப்போ பார்ட்டிக்கு வர்ற, இப்போ ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது, அதுக்காக பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வராங்க, இந்த டயத்தில் நீ என் கூட இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை பற்றி எதுவும் டார்ச்சர் பண்ணுன்றதுக்காகவே கோவிந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, அங்கிள் நான் கடையை வந்து பார்த்துக்கிறேன், ஓம் கூட ஓம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓமையை விட்டுட்டு போயிடுறாரு. ஓமும் அப்படியே ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி மாதிரியே பரபரப்பான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா ஒர்க் பண்ணுறாரு. மாமா அவருக்கு ஒரு பெரிய காரையும் கிஃப்ட்டும் பண்ணுறாரு. ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபல் வந்து வராங்க. நீங்கள் கிரிக்கெட் ட்ரைனிங் கொடுக்குறீங்களாம்ல கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் ஆக்சைடில் இருக்க கிரவுண்டில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விசிட்டிங் கார்டையும் கொடுக்குறாங்க. மண்டே வந்து ப்ரெசன்டேஷனுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி டைமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. கோவிந்த் இஷானுக்கு நடந்தது எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். மண்டே வந்து நீ மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் இஷான் கேஷுவலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, எனக்கு மண்டே வந்து மேட்ச் இருக்குடா, மேட்ச் பார்க்க போகிறேன், அதனால் வர முடியாது, வேறு என்னைக்காவது நீ ஃபிக்ஸ் பண்ணதை நான் ஃபிக்ஸ் பண்ணேன், இல்லை அப்படின்னா நீனே போயிட்டு வான்னு சொல்லிடுறான். இங்கே வித்யாவும் கோவிந்தும் மீட் பண்ணுறாங்க.
ஸோ வித்யா கிட்ட கோவிந்த் புலம்பி தீத்துறேன், அவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான், அடுத்து மீட்டிங் கூப்பிட்டான் வர மாட்டேன், இந்த ரெஸ்பான்ஸ் எடுக்க மாட்டேன், நீங்கள் வீட்டிலலாம் எப்படி வச்சு அவனை சமாளிக்கிறீங்கன்னு கேட்குறியா. அண்ணா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறா. இஷான் பேச முடியாது போப்போ அப்படின்னு சொல்கிறான். ஒரு 2 நிமிஷம் பேசுனா அப்படின்னு சொல்லி டிவியை போய் ஆஃப் பண்ணுறா. ஆனால் அவன் வந்து பார்த்தோன்னாக்க பிடிச்சி அடிச்சும் போடுறான். எல்லா இடத்துலையும் எல்லாரும் கூட சண்டை தான் உனக்கு போட தெரியுமாடா அப்படின்னு பயங்கரமாக அப்பா வந்து பார்த்து திட்டி விட்டார். பொம்பளை பிள்ளைகிட்ட கை வைக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டோஸ் கொடுத்துறாரு. அவனும் வந்து பார்த்தா கோவம் எந்திரிச்சு போயிடுறான். அடி வாங்கினதுக்கு அப்புறமேட்டும் கூட வித்யா வந்து பார்த்தா மாடியில் போயிட்டு அண்ணங்கிட்ட போய் பேசுகிறா. அண்ணா கோவத்தை விடுண்ணா, நீ உன்னுடைய ஃப்ரெண்டு ஓம்கிட்ட போய் பேசுனா சமாதானம் ஆயிடுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தா புதுப்பிக்கிறதுக்கு நினைக்கிறா. ஈஷனும் ஓமை போய் மீட் பண்ணுறான். ஓம்கிட்ட போயிட்டு சாரி நண்பா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்தா ஓம் அதெல்லாம் கேட்குறதாவே தெரியலை. போடா நீ ஒரு செல்ஃபிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ப்ரெசன்டேஷனுக்கே வர முடியாதுன்னு சொன்ன ஈஷான் இப்போ உட்காந்து மீட்டிங்காக ப்ரெசன்டேஷனுக்காக வந்து பார்த்தா ப்ரிப்பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்து கோவிந்த் ரொம்ப ஹாப்பியாகவும் ஆயிடுறான். இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தா போயிட்டு இருக்குது. அதில் கோவிந்த் சொல்கிறான் இதில் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தா ட்ராமா ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஈஷான் இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணும்டா அப்படின்னு சொல்கிறான். இதை பார்க்கும்பொழுது கொஞ்ச நேரத்துலேயே ஈஷான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா இந்தியா வந்து பார்த்தா மேட்சை வின் பண்ணிடுது. மக்கள் எல்லாமே பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தா ஓம் அங்கே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஓம் வந்து பார்த்தா பயங்கர ஹாப்பி ஆகிடுறான். அப்படியே ரோட்டுக்கு ஓடி வராங்க. ஈஷாந்த் ஓம் வந்து பார்த்தா ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஷாப்புடைய பிஸ்னஸும் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக போயிட்டு இருக்குது. இஷான் இங்கே ஸ்கூலில் வந்து பார்த்தா ப்ரெசன்டேஷன் கலக்குன்னு கலக்கிறாரு. அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா செம்மையான பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் தென் சந்தோஷமான விஷயம் 40,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தா ஆர்டர் வந்து பார்த்தா கிடச்சிருது. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுறானுங்க. இன்டர் கிளப் டோர்னமெண்ட் வந்து பார்த்தா நடக்குது. அதில் நம்மளுடைய சபர்மதி ஸ்போர்ட்ஸ் டீமும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் நம்மளுடைய குட்டி சாம்பியன் அலியும் வந்து பார்த்தா பயங்கரமாக வந்து பார்த்தா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இஷான் மாஸ்டர் கற்றுக் கொடுத்த மாதிரியான ஸ்டாட்டிக்ஸை வந்து பார்த்தா யூஸ் பண்ணல. அவனுடைய பழைய ஸ்டைலே வந்து பார்த்தா விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போது இடையில வந்து பார்த்தா இஷாந்த் வந்து பார்த்தா கத்துறான். டே நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆடுறா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ பக்கத்தில் கோவிந்த் டே அவனுடைய மேட்சை வந்து பார்த்தா அவன் விளாட விட்றா அப்படின்னு சொல்கிறான். இல்லைடா அந்த மாதிரி விளாண்டானா அவனால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்கிறான். திரும்பி வந்து பார்த்தா மாஸ்டர் சொன்னதை கேட்டு வந்து பார்த்தா அலியும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஃபைனலாக வந்து பார்த்தா மேட்சை வின்னும் பண்ணுறாங்க. இந்த சீன்லாம் படத்தில் ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷனுடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்தா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு சைடில் வந்து பார்த்தா அலியுடைய அப்பா வந்து பார்த்தா இருக்கிறாங்க. அடுத்த சைடில் வந்து பார்த்தா ஓமுடைய மாமா வந்து பார்த்தோம்னா அவங்களும் வந்து பார்த்தா மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. 2 பேருடைய பார்ட்டியும் வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து பார்த்தா மோதிக்கிறது. எலெக்ஷன் நடந்து முடியுது. எலெக்ஷனுடைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னம்னாக்க நம்ம அலியுடைய அப்பாவுடைய டீம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த முஸ்லீம் டீம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த டீம் வந்து பார்த்தா வின் பண்ணுறாங்க. ஓமுடைய மாமாவுடைய டீம், அதாவது அந்த இந்து குரூப்பில் இருக்கக்கூடிய டீம் வந்து பார்த்தா தோற்றும் போகிறாங்க அந்த எலெக்ஷனில். நெக்ஸ்ட் நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. நவராத்திரினாலே தாண்டியானாலே செலிப்ரேஷன். குஜராத் மக்களுக்கு அந்த நவராத்திரினா அவ்வளோ ஹாப்பியான ஒரு விஷயங்க, ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனுங்க. ஸோ சாயந்தரம் மக்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தா கிரவுண்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அங்கங்கே வந்துட்டு பார்த்தோன்னா பார்க்கில் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு விடிய ஓடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் முடிஞ்சுன்னா அதாவது நவராத்திரி டயத்தில் வந்து பார்த்தா குஜராத் போய் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு டைமிங்காக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்கு போவோம். வித்யாவும் கோவிந்தும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வித்யா என்ன பண்ணுறா, கோவிந்தம் வந்து போனால் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடா. ஒரு பையனும் பொண்ணும் வீட்டுக்குள்ளே தனியாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதான் இங்கேயும் நடக்க போகுது. எல்லாம் நடந்து முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். என்னடா மேரேஜுக்கு முன்னாடியே அப்படின்னு கேட்குறீங்களா? என்னை கேட்டால் இதெல்லாம் சர்வசாதாரணம் அந்த ஊரில் அப்படின்னு சொல்லுவேன். அயோத்தி யாத்திரைக்காக ஓமுடைய மாமாவும் சேர்ந்து மக்கள் எல்லாத்தையும் தயார்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒரு நபராவது அயோத்தி யாத்திரைக்கு வந்து பணம் கலந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டர்ஸ்லாம் போடுறாங்க. அதுக்காக நிறையா வந்து பணம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஓமுடைய அப்பாவையும் அம்மாவையும் வந்து பார்த்தோன்னா அயோத்தி யாத்திரைக்கு அனுப்புகிறாரு. அது பின்னாடி வந்து பார்த்தோன்னாக்கா இவரும் கிளம்புற மாதிரி ஒரு பிளானிங் வச்சுருக்காங்க. ஸோ அப்பா அம்மா கிட்ட வந்து பார்த்தோன்னாக்கா ரயில்வே ஜங்ஷனில் இறக்கி விட்டுட்டு பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து போகிறாங்கிறது கிளம்புறாரு ஓம். குடும்பம் என்னென்னா வித்யாவுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கோவிந்த் வந்து பார்த்தா சாரி சொல்ல, அண்ட் தென் வித்யா சாரி சொல்ல, மாற்றி சாரி சொல்லிக்கிறாங்க. நீ நல்ல ஃபார்மில் இருக்கிறடா, நல்லா போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு வந்து பார்த்தா முக்கியமான டே, நாளைக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அலியை வந்து பார்த்தா ஈஷான் ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. ஓமுக்கு அப்போது ஓமுடைய மாமா கிட்டேருந்து ஒரு கால் வருது. டே ட்ரெயினில் ஏற்றி விட்டியாடா, எந்த டப்பாலடா ஏற்றி விட்ட அப்படின்னு கேட்குறாரு. S6 மாமா, கன்ஃபார்மாடா? ஆமாம் கன்ஃபார்ம் தான் மாமா, நான் தான் மாமா ஏற்றி விட்டேம்மா. ஏன் மாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா நீ முதல் கட்சி ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது
எந்த ட்ரெயினில் அம்மா அப்பா ஓம் ஏற்றி விட்டாரோ அந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீ வச்சுட்டாங்கன்னு, பர்டிகுலராக அப்பா அம்மா இருந்த கம்பார்ட்மெண்ட் முழுசாகவே எரிஞ்சிருச்சு அப்படின்னும், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேயே ஓமுடைய அம்மா அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. அவருடைய அப்பா அம்மா இறந்து போனதை கேள்விப்பட்டு ஈஷானும் கோவிந்தும் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வேகமாக வர்றாங்க. அவனும் உடஞ்சி போயிருக்கிறான், அவன் அழுகிறான், கதறான், துடிக்கிறான். அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க இன்னொரு விஷயத்தையும் உணர்றாங்க. அயோத்தி யாத்திரையை கெடுக்கிறதுக்கு தான் முஸ்லீம்ஸ் ரயிலை எரிச்சாங்கணும், பார்க்கக்கூடிய எல்லா முஸ்லீம்ஸையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓமுடைய மாமா ஆர்டர் போட்டுக்கிறாங்க. பெரிய பெரிய கத்தி, அருவாள், துப்பாக்கி, வெடிகுண்டு, பயங்கரமான ஆயுதங்களோட வந்து பார்த்தா மக்கள் கிளம்புறாங்க. அவங்க யார் யாரில் எகுதாப்பில் மக்கள் வராங்களோ எல்லா முஸ்லீம்ஸையும் வந்து பார்த்தா கொன்று குவிக்கிறாங்க. ஏற்கனவே அப்பா அம்மாவை பறி கொடுத்த கோபத்தில் ஓமும் இருக்கிறாரு. அயோத்தி ரயில் எரிப்பு சம்பவத்தையும் குஜராத்தில் இது போல் அடிக்கடி நடக்கக்கூடிய மதக்கலவரத்தையும் அப்படியே இதில் படமாக்கியிருப்பாங்க. இப்போ புரியும் நம்புகிறேன் நம்ம தமிழ்நாட்டை ஏன் அமைதி பூங்கான்னு சொல்கிறோம்னு. இஷானுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கோவிந்தும் அலியுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அலியையும் அலியுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஹிந்து அமைப்புக்காரவங்க, அதாவது ஓமுடைய கட்சிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்றாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து நிறைய முஸ்லீம்ஸ் வந்து உயிருக்கு பயந்து ஒழிஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே கொல்றதுக்காக ஓமுடைய மாமா உள்ளுக்குள்ளே வராரு. அந்த நேரத்தில் அலியுடைய அப்பாவுக்கும் ஓமுடைய மாமாவுக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டையே நடக்குது. என்னடா இப்படிலாம் நடக்குமான்னு கேட்குறீங்களா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. படத்துக்காக வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் உண்மையில் நடந்ததுலாம் இன்னும் இதோட கொடுமையான நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வைங்களேன். அதை பொறுத்தளவுக்கு நம்ம உண்மையிலே வி ஆர் பிளஸ்டு. தமிழ்நாட்டில் இருக்கிறத பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்பவே சந்தோஷப்படலாம். அலியுடைய அப்பாவுக்கும் ஓமுடைய மாமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த சண்டையில் அலியுடைய அப்பா வேறும்னே வந்து பார்த்தோன்னா ஓமுடைய மாமாவை கொண்டிருக்க மாட்டார். அவர் உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக சண்டை போடும் பொழுது ஒரு யதார்த்தமாக தான் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா அவர் திரும்பும் பொழுது ஓமுடைய மாமாவை குத்திடுறாரு. ஓமுடைய மாமா சம்பவ இடத்துலையே உயிரிழந்துறாரு. இதை பார்த்த ஓமுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அலியோட அப்பாவையும் கொள்றதுக்காக துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓம் வந்துக்கிட்டு இருக்கிறான். தன்னோட ஃபோனை வந்து பார்த்தோன்னா அலியுடைய அப்பாட்ட கொடுத்துட்டு நான் ஃபோன் பண்ணுற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒளிய வச்சுக்கிறான். இஷாந்த் அந்த நேரம் கோவிந்துடைய ஃபோனை வந்து பார்த்தா கையில் வச்சுருக்கிறான். கோவிந்துடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஷாந்தோடைய தங்கச்சி வித்யாவுடைய மெசேஜ் இருக்கும். அதை பார்த்தோன்னே இஷாந்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதே நம்பருக்கு ஃபோன் அடித்து பார்க்குறான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அந்த பக்கத்தில் இருந்து வித்யா தான் பேசுகிறா. தன் அண்ணனோட வாய்ஸை கேட்டோன்னா அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. தன்னோட அண்ணனுடைய நம்பருக்கே வந்து திரும்பி கால் பண்ணுறா. ஆனால் அந்த ஃபோன் வந்து இப்போ அலியுடைய அப்பா கிட்டே இருக்குது. அந்த ஃபோன் காலே வந்து காட்டி கொடுத்தது அலியுடைய அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே திசையை நோக்கி வந்து ஓமும் வந்து வேகமாக ஓடி போயிட்டு இருக்கிறான். தனக்கு தெரியாமையே தன்னோட தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்ததுக்காக கோவிந்தும் இஷாந்தும் வந்து பயங்கரமாக சண்டை வேற போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஓம் தன்னோட கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து சுடுறான். அலியை காப்பாற்றுறதுக்காக இஷாந்த் பாயும். அந்த புல்லட் அப்படியே வந்து பார்த்தோம்னாக்க இஷாந்தோடைய உடம்புல பாயுது. அப்படியே ஓமை பார்த்துக்கிட்டே அவன் கீழே விழுந்து இறந்து போகிறான் சம்பவ இடத்துலையே. கோவிந்தும் இஷாந்தோடைய உடம்பை பிடிச்சி கதறி அழுகிறான். ஓமும் அழுகிறான். இஷானுடைய வீட்டில் தங்கையும் அப்பாவும் வந்து அழுகிறாங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ தெரியுதா ஓம் ஏன் ஜெயிலுக்கு போனான்ட்டு? தன்னோட உயிர் நண்பனையை கொண்டுட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்கிறான். இப்போ ரிலீஸ் ஆகி நேராக கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு வர்றாங்க. அங்கே கோவிந்த் இஷானை இன்ட்ரோ பண்ணுறான். இஷாந்த்னா நம்ம பழைய இஷான் கிடையாதுங்க. வித்யாவுக்கும் கோவிந்துக்கும் வந்து மேரேஜ் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையுடைய பேர் தான் இஷான். ஸ்டேடியமில் ஓம் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறான். பக்கத்துலேயே பார்த்தோம்னா வித்யா இருக்கிறா. வித்யாவை பார்த்தோன்னா அப்படியே அவங்களுக்கு கண்ணீராக கொட்டுது. வித்யா அப்படியே அவனுடைய தூளை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்கிறா. இங்கே நம்ம அலி இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான் ஆஸ்திரேலியா கூட. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அதில் தன்னுடைய குரு இஷாந்த் தனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியே வந்துட்டு பார்த்தோன்னா விளாடுவான். செமையாக இருக்கும். அந்த ஃபைனலாக வந்து இந்தியா வின் பண்ணுது. அந்த அலி வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குகிறான். இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் வாய்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் ஃப்ரெண்ட் சார்ல்ஸ். தேங்க்யூ. பை.